1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவி என்ன செய்யக்கூடாது? அவிழ்த்து போட முடியுமா? நம்ம பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்க எப்படி என்னை விட்டு விலகுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் நம்மளை விட்டு விலகுவார். நம்ம துக்கப்படுத்தும் போது, கர்த்தர் வேதனைப்படுத்தும் போது நம்மளை விட்டு விலகுவார், நம்மளை விட்டு விலகிடுவார். அதான் ஆவி அவிழ்த்து போடாதீருங்க. அது உதாரணம் 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். 14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். பாத்தீங்களா? கர்த்தருடைய ஆவி என்ன செஞ்சாரா? சவுலை விட்டு நீங்கினார். அதுதாங்க சொல்றார். பரிசுத்த ஆவியை நீங்க என்ன செய்தீங்க? அவிழ்த்து போடாதீருங்க. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அதுதான் அருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் பெற்ற அபிஷேகத்தை நினைச்சுக்கொள்ள, அவிழ்த்து போடக்கூடாது. அதான் சொன்னாரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அந்த கிரீடம் என்ன கிரீடம்? தேவனுடைய அபிஷேக தைலத்தை என்ன செய்யாதீங்க? இழந்து போகாதீங்க. இழந்து போக வேண்டிய நாட்கள் ஆண்டு பிரியமில்லாத காரியம், ஆண்டு பிரியமில்லாத வாழ்க்கையில் வாழும்போது அது இழந்து போக வேண்டிய நாட்கள் வரும்.